ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து why it's important to make financial literacy an important education in even schools. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஃப் வி டேக் அபவுட் எனி ஸ்டேட் போர்ட் அண்ட் சென்ட்ரல் போர்ட் எஜுகேஷன் லைக் ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து மெயின்லி வி ஆர் நாட் டாட் ஹவு டு சேவ் அண்ட் இன்வெஸ்ட். ஸோ இப்போ இதனால் என்ன இருக்குன்னா, இப்போ போஸ்ட் கோவிட்-19 வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி only 24% ஆஃப் த டோட்டல் இந்தியன் பாப்புலேஷன் they are financially literate. ஸோ வை ஃபினான்ஷியலி லிட்ரஸி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனி மெடிக்கல் எமர்ஜென்சி தட் கம்ஸ் இன், அவங்களுக்கு வந்து தே நீட் டு ஹாவ் சம் எமர்ஜென்சி கேஷ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வித் தெம். ஸோ அதனால் வந்து at time of need they can actually rely on some backup. So I remember an example. So 4 months முன்னாடி one of my friend, அவருக்கு வந்து என்னாச்சுன்னா, him and his family they got COVID. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இப்போது யூஸ்வலாக வர சிம்டம்ஸ் எல்லாமே அவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஸோ தே ஹேவ் டு பி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஃபார் த ஹோல் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ஹோல் ட்ரீட்மெண்ட் ஃபார் 5 to 10 days இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் goes somewhere north of more than 3 lakhs. So since insurance policy வந்து இல்லாதனால, so they'll have to borrow money from people they know as well as அவங்க இதை லோனாவோ இல்லை வந்து ஜுவல்ஸ் வந்து வச்சாவோ அந்த ஃபண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி they'll have to pay the hospital. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டில் லோன் போடுறது. அது போக இப்போது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கிற பேமெண்ட் ஆப்ஸ் மூலமாக வந்து நம்ம போடுறதுனால we are more susceptible to pay more than we have borrowed. ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் விச் வை திஸ் ஹேப்பன்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அவேர்னஸ். ஸோ இப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் கேர் நிறைய இருந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இட் ஹார்ட்லி காஸ்ட் ஃபியூ தௌசண்ட் ருபீஸ் ஆஸ் ஆனுவல் ப்ரீமியம். ஸோ நம்ம வந்து ஒரு மூவிக்கு போவோம், இல்லாட்டி வந்து நம்ம ஃபோனில் ஏதாவது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி ஆப்ஸ்க்குலாம் வந்து மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து நம்ம கம்பல்சரியாக போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு தெரியாது. மோரோவர் நம்மளுக்கு யாரும் வந்து சொல்லவும் கிடையாது ஆக்சுவலி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சி யூ ஹேவ் டு கெட் அட்மிட் இன் ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு 3 lakh rupees வந்து கேஷ் வேணும்னா, ஸோ அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் யுவர் ஃபைனான்ஷியலி சவுண்ட் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சனால் இட்ஸ் ஹார்ட் டு அரேஞ்ச் ஃபார் தட் அமௌண்ட். ஸோ அதனால் வாட் தே ஹேவ் டு ப்ரைமரி டூ இஸ் இஃப் தே ஹேவ் அன் இன்சூரன்ஸ், ஸோ இவங்க வந்து இப்போ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட வந்து டைப்ஸ் இருக்குது, ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து போய் தே கேன் ஆக்சுவலி கெட் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ அதை ஆத்தரைஸ் பண்ண அந்த இன்சூரன்ஸே வந்து தே டேக் கேர் ஆஃப் தி ஹோல் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லோன் வாங்கும்போது எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லோன் வாங்கணும், அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போது சேவிங்ஸ் பண்ணணுன்னா எந்த இதில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டு வச்சுட்டே இருந்தீங்கன்னா தென் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் லோவர். 2% ரேட் தான் கொடுப்பாங்க. இதை ஃபிக்ஸட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அரவுண்ட் 7%. ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸ் கோல்டு இல்லை எக்விட்டிஸ் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்புறம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து இது ஏன் வந்து இம்பார்ட்டண்ட் ஆகுதுன்னா, இது வந்து உங்களுக்கு சூனர் தி யூ லேர்ன் த பெட்டர் யூ ஆர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் எடுத்துக்கோங்க, லெட்ஸ் ரேக் ராம் அண்ட் சாய். ஸோ ராம் வந்து ஆக்சுவலி ஹீ ஸ்டார்ட்ஸ் இன்வெஸ்டிங் மணி அட் த ஏஜ் ஆஃப் 12 அண்ட் சாய் வந்து ஹீ ஸ்டார்ட்ஸ் இன்வெஸ்டிங் அட் த ஏஜ் ஆஃப் 25. ஸோ இவங்க 2 பேருமே வந்து தே ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அட் டிஃப்ரெண்ட் ஏஜஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா, whoever started early they'll make several times larger than the person who starts late. அது யார் சீக்கிரம் ஆரம்பிக்கிறாங்களோ they will make more money than people who start late. ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு 7% ரேட் இல்லை க்ரோ ஆகிட்டே இருக்குன்னா 10 வருஷத்தில் உங்களுக்கு டபுள் ஆயிரும். ஸோ இன்றைக்கி ₹1 போட்டிங்கன்னா 10 வருஷத்தில் வந்து உங்களுக்கு அது வந்து ₹2 இருக்கும். அப்புறம் அடுத்த 10 வருஷத்தில் ₹4 இருக்கும். அது 8, 16, 32 இந்த மாதிரி க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஸ்கூல்லேருந்தே வந்து தே ஹேவ் டு டீச் தெம் அண்ட் தே ஹேவ் டு ஸ்டார்ட் சேவிங் ஸ்மால். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது இட்ஸ் மச் பெட்டர்.
when they become an adult, they have good discipline to follow this and become consistent. ஸோ அதனால் வந்து இப்போ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து பண்ணும்போது இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கரிக்குலமாக வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பீப்புள் வில் ஸ்டார்ட் டு லேர்ன் மச் பெட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ நாளைக்கு வந்து லோன் வாங்கும் போதோ இல்லை வந்து தேர் இன்வெஸ்டிங் போது தே வில் பி ஏபிள் டு டேக் அ டிசிஷன் ஆன் தேர் ஓன், ஸோ தட் தே டோன்ட் லூஸ் மனி இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆர் when an emergency situation again comes in. ஸோ இதனால் இப்போ நீங்கள் இப்போ இந்த ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் வந்து இப்போ நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணீங்க? ஸோ உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? ஸோ வாட் குட் வி டூ டு மேக் திஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ மேபி வந்து திஸ் இஸ் சம்திங் தட் வி நீட் டு கிவ் இட் அ தாட். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போது இந்த 70 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா திஸ் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி இஸ் ஆல்மோஸ்ட் புவர். ஒன்லி 3% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் தே ஹாவ் ஆக்சஸ் டு ஃபார்மல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ நிறைய பேர் வந்து தே ஆர் ஆக்சுவலி எம்ப்ளாய்ட், அவங்க கம்பெனிலே வந்து தே மைட் கிவ் தம் அன் இன்சூரன்ஸ் பாலிசி. பட் ஒன்ஸ் அந்த கம்பெனி குவிட் பண்ணோன்னே தென் த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து உங்களுக்கு செயல்படாது ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து தே ஹேவ் டு பி ஆன் தேர் ஓன். ஸோ அவங்களே அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து நிறைய சினாரியோஸில் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி கெட் ஃபைனான்ஷியலி லிட்ரேட். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திங்க் பண்ணுறது தான் வந்து தென் இட் வில் மேக் ஆல் ஆஃப் அஸ் பெட்டர். ஸோ இந்த மாதிரி COVID-19 மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும்போது தென் we are not financially burdened actually. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்தது வந்து காரணம் வந்து அதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போது anyone who was insured, ஸோ ஆல்மோஸ்ட் they had less burden. ஸோ அதனால் வந்து இந்த 2021 ஐ திங்க் we should start thinking about financial literacy. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி then we have to take necessary steps towards that. ஸோ இப்போ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் திஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கன். ஸோ அப்போ எவ்ரி டைம் நான் வீடியோ போடும்போது ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் யூடியூப். தேங்க்யூ.